ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஷான்பிரி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல இருக்க பிக்சர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் பிக்சர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 2 ஷோ ஆகுது. இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம்ல வந்து 2 ஷோ ஆகுது. திஸ் டிவைஸ் ஆன்லைன் பிக்சர் சொல்லிட்டு 2 ஷோ ஆகுதா. திஸ் டிவைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சிஸ்டம்ல வந்து பிக்சரோ ஃபோட்டோவோ நம்ம வச்சிருப்போம். அதை வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டிவைஸ். ஆன்லைன் பிக்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட்ல இருந்து பிக்சர்ஸை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே திஸ் டிவைஸ் கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். பிக்சரை நான் இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஸ்டார்னு வந்துச்சா. இந்த பிக்சரை நான் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா இன்செர்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, என்னோட பிக்சர் வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, பிக்சர் இன்செர்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிக்சர் ஃபார்மேட்டுன்ற டேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பிக்சர் ஃபார்மேட் டேப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ஷன்ஸ். கரெக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரோடைய பிரைட்னஸ். உங்களுக்கு என்ன மாதிரி பிரைட்னஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் கரெக்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். நான் ஒரு பிரைட்னஸ் வச்சுட்டே வரேன். இப்போ பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் மாறும். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருக்காங்க. கலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் புக்லலாம் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணிட்டு அதை வந்து நெகட்டிவ் கலர்ஸாக கூட மாற்றுவாங்க. நெகட்டிவ் கலர்ஸ், அதே மாதிரி பிங்க் கலர், அந்த மாதிரிலாம் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து ரீகலர் சொல்லலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நெகட்டிவ் கலர்ஸ் வேணும்னா நெகட்டிவ் கலர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஒரு கலர் கொடுக்குறேன். டிரான்ஸ்பரண்ட் கலர்னா டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மோர் வேரியேஷன்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்களே கொடுத்துக்கலாம். இதுதான் மோர் வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ்ன்னு ஷோ ஆகுது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதுலேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார் வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஸ்டார் கொடுக்குறேன். பேக்ரவுண்டில் வந்து நம்மளுக்கு கிரிட் பாக்ஸஸ் மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸாக ஷோ ஆகுதா. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் கொடுக்குறேன். அந்த பிக்சர் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுக்க மாறுது பாருங்க. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பிக்சரோட எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் வேணாம்னா நீங்கள் சேஞ்ச் பிக்சர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பிக்சர் ஸ்டைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, பிக்சர் ஸ்டைல்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஏரோ இருக்கா, நான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிக்சரோட ஸ்டைல்ஸ் எனக்கு ஷோ ஆகுது. இதில் நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இது ஃப்ரேம் மாதிரி இருக்கு. இப்போ நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணும்போது அது என்ன மாதிரி ஸ்டைலில் இருக்கோ அந்த ஸ்டைலில் எனக்கு சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்து பிக்சர் பார்டர். பிக்சருக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் பார்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சருடைய வெயிட். உங்களுக்கு என்ன மாதிரி பார்டர் வெயிட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிக்சரோட எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஷேடோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிக்சரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இங்கே டாட் மாதிரி இருக்கா, இந்த பால் சிம்பிளை வந்து நீங்கள் கொண்டு வந்து இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன பிக்சராக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் வேண்டாம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெலிட் கீ கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ்ல வந்து குயிக் டேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இன்சர்ட் டேப்ல டேபிள் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல பாருங்க குயிக் டேபிள் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த குயிக் டேபிள்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஃபார்மேட். உங்களுக்கு என்ன மாதிரி கேலண்டர் ஃபார்மேட் வேணுமோ நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய ஃபார்மேட்ஸ் எனக்கு ஷோ ஆகுது. எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் டூன்னு இருக்கா, இதுதான் வேணும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கேலண்டர் ஃபார்மேட் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிக்சர் கீழேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கேலண்டர் ஃபார்மேட்டை வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். பிக்சர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி
இப்போ பாருங்க நம்மளுக்கு கேலண்டர் ஃபார்மேட் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இந்த பிக்சர் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க நம்மளுக்கு கேலண்டர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பிக்சர் வேணுமோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் பற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் டேபிள்ஸில் குயிக் டேபிள்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான் பிரீஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.